வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் இறைவழியில் சுகமளித்தல் என்ற தலைப்பை நம்ம பார்க்க போறோம். இதை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இறைவழியில் சுகமளித்தல் அப்படின்றது நமக்குள்ள இருக்க இறைத்தன்மையை நாம உணரும் பொழுது நமக்கு உடலளவிலையும் மனதளவிலையும் சுகம் கிடைக்குது. இந்த சுகம் பெறறதுக்கு வினாடிக்கும் குறைவான நேரம் போதும். இப்போ இந்த இறைவழியில் சுகமளித்தலை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம இயல்பான வாழ்க்கை நிலையிலும் நம்ம இதை பயன்படுத்த முடியும். அல்லது பேரிடர் காலம், இப்போ இந்த சூழல்ல இன்னைக்கு ஏப்ரல் 5, 2026 இன்னைக்கு நம் அனைவருக்கும் தெரிந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் பல நாட்டுக்கிடையே போர் நடந்துட்டு இருக்கு. கடந்த 37 நாட்களும் நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்த போரை பத்தின புள்ளி விவரங்களோ அல்லது இந்த போர் எப்போ முடியும் அப்படின்றது நம்ம பேச போறதில்லை. நாம இங்க சொல்றது இந்த போர் சூழலில் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களோ அல்லது மறைமுகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்களோ, நீங்க எந்த மதம், எந்த இனம், எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் இதில் நீங்க பங்கேற்கலாம். இதுல எந்த ஒரு வழிபாட்டு முறையோ அல்லது மற்ற சடங்குகள்லாம் இல்லை. ஒரு 2 நிமிடம் நமக்குள்ள இருக்க இறை பேராற்றலோட நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது நமக்கும் சுகம் கிடைக்குது, இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்மை ஏற்படுது. இதுல விருப்பம் உள்ளவர்கள் இந்த வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர்ல நீங்க பதிவு செஞ்சுக்கலாம். இதுல எந்த வணிக நோக்கம் இல்லை. 2 நிமிடங்கள் போதும். நாங்க காலை 6 மணி முதல் 6:05 வரை கூகுள் மீட் வழியாக உயிர்மூல ஆற்றல் தியானம் அப்படின்றத நம்ம நடத்திட்டு வரோம். திரு தமிழவேல் அவர்களின் முன்னிலையில் இது தினமும் நடக்குது. இந்த கூகுள் மீட்டில் நீங்கள் கலந்துக்கணுன்னா எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டா பொழுதும் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது நார்மலான மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் இதில் பங்கேற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.